கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஜெபிக்கிறோமா, தேவனோடு தொடர்பு கொள்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அந்தரங்கத்தில் செய்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும். தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்போது எந்த சத்துருக்களின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ தீமைகளோ நம்மை தொட முடியாது. தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தனி ஜெபம் செய்கிறோமா? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், தேசத்தையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே தரித்திருப்போம். இடைவிடாமல் ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.